ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பக்கம் எப்படியாவது சுந்தர் பொன்னியை இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாக நம்ம அனுப்பியே ஆகணும். அப்படி இல்லைன்னா இவ ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நம்மள வசமா ஆதாரத்தோட மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிட்டு ஜெயா, பவானி, உஷான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஒன்று பொண்ணுங்க இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட சொல்ற மாதிரி சொல்ல. ஆனா இந்த மாதிரி சுந்தர் மாறி மாறி நடந்துட்டு இருக்கதை கவனிச்ச ஜெயாவோ அந்த விஷயத்த அவங்க கிட்டே கேட்கறது மட்டும் இல்லாம நீங்க இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னது உண்மையா இருக்குமோன்ற அளவுக்கு எனக்கு யோசிக்க தோணுதுன்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு சுந்தர் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம என்னடா பொண்ணுக்கு எதிராக நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அது அப்படியே நமக்கு எதிராக திரும்பிடுச்சுன்னு நினைச்சு பார்த்துட்டு இப்போ இவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நின்று இருக்கும்போது அப்ப கரெக்டா சுந்தரோட தலையில இடியே இறக்குற மாதிரி சிவானி பாப்பா சுந்தரோட போன் எடுத்துட்டு வந்துட்டு அதை சுந்தர் கிட்ட கொடுத்துட்டு, அப்பா இங்க பாருங்க, உங்க போனுக்கு யார் கால் பண்றாங்கன்னு. இதுக்கு முன்னாடி நீங்க ஒருத்தவங்க கூட போயிட்டு இருந்தீங்களே அந்த ஆன்ட்டி தான் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட போன் எடுத்துட்டு வந்து கொடுக்க, அப்போ அந்த போட்டோவை பார்த்த பொண்ணையும் செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஜெயா கிட்டயோ பவானி கிட்டயோ இதோ இதோ இந்த ஃபோன்ல இருக்காங்களே அவங்க கூட நின்னுதான் சுந்தரண்ணா பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட குழந்தை அந்த பொண்ணோட வயித்துல தான் வளருது. அது அந்த பொண்ணோட அண்ணாவே அவங்க கிட்ட சொல்லி அவங்க கிட்ட இந்த மாதிரி கருவை கலைக்கிறதுக்காக பணத்தை கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம சிவானி பாப்பா கிட்ட ரொம்பவே பதட்டத்தோட பொண்ணி, ஆமா இந்த ஃபோன் உனக்கு எங்க கிடைச்சிச்சுன்னு சொல்லி கேட்க, உடனே சிவானி பாப்பாவும் இந்த மாதிரி நான் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா எப்பவும் போலயே ரூமுக்கு போய் என்னோட பேகை வைக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்பாவோட ஃபோன் சார்ஜில் போட்டுருந்துச்சு. அந்த ஃபோனை நான் எப்பவும் போலயே எடுத்து கேம்ஸ் ஏதாவது விளையாடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்டாக இந்த ஆன்ட்டி அப்பாவுக்கு கால் பண்ணாங்க. அதனால தான் உடனடியாக இந்த ஃபோனை எடுத்துட்டு வந்துட்டு அப்பா கிட்ட கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு பதறி போன பவானியும், என்ன சிவானி சொல்ற, இவங்களை நீ எங்க பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சிவானி பாப்பாவும் இவங்க அப்பா கூட போறத நான் நேர்லயே பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இவங்க கூட நம்மளோட அப்பா நிறைய போட்டோ எடுத்திருக்காங்க. அதை கூட நான் கேலரியில பார்த்துருக்கேன் ஏற்கனவேன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க நீங்க கூட பாருங்கன்னு சொல்லிட்டு சுந்தர் இந்த மாதிரி ஸ்வேதா கூட எடுத்த போட்டோவை திடீர்னு எடுத்து ஓபன் பண்ணி காட்டுறாங்க. உடனே அதை பார்த்துட்டு ஜெயா, பவானி, உஷான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆக. ஆனா சுந்தரம் ஒரு பக்கம் தலையிலேயே கை வச்சுட்டு, ஐயோ இந்த போட்டோ எப்படி சிவானி பாப்பாவோட கண்ணில் பட்டுச்சு, இந்த போட்டோவை எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே டெலிட் பண்ணிட்டேன்லன்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் டெலிட் பண்ண மறந்துட்டேன்னா என்னன்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம நான் எதுக்காக தேவையில்லாம இந்த போனை சார்ஜ்ல போட்டணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம பயத்துல நடுங்கி போய் நின்னுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஃபோன் வந்து கட் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியுமே ஸ்வேதா சுந்தருக்கு எங்க இவங்க பணம் தராம நம்மளை ஏமாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்களுக்கு கால் பண்ண, உடனே அந்த காலை உடனடியா பொண்ணி அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டது மட்டும் இல்லாம யாருமே எதுவுமே பேசாம இருக்கா. ஆனா அந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத ஸ்வேதாவோ, ஹலோ சுந்தர், லைன்ல இருக்கீங்களா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, நம்மள வந்து ஏதாவது பிரச்சனையா, நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனுச்சு அந்த பொண்ணு, குடும்பத்துல போய் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாளா, அதனால எல்லாருமே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்களா, நான் உங்களாலதான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த பொண்ணு சொல்றதை நம்பிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு இந்த பக்கம் இது எல்லாத்தையுமே உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது, தன்னோட ஹஸ்பண்ட் தனக்கு கண்டிப்பா துரோகத்தை பண்ண சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்த பவானியோ செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இருந்த ஷாக்ல எதையுமே நம்ப முடியாம உடனடியா அவங்க ஸ்வேதா கிட்ட, ஹலோ நீங்க நிஜமாவே சொல்றது உண்மைதானா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க வேற யாரும் நினைச்சு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, உடனே அந்த பக்கம் இருக்க ஸ்வேதாவும், ஐயோ இதுக்கு மேல நம்ம பேசினா நம்மளோட காரியம் எல்லாமே கெட்டு போயிடும்னு உடனடியா அவங்களோட ஃபோன் காலை கட் பண்ண. ஆனா பவானியோ தலையில இடி விழுந்த மாதிரி அப்படியே சைலண்டா கண் கலங்கி அழுதுகிட்டே சுந்தர பார்க்க. ஆனா சுந்தரம் என்ன பண்றதுனே தெரியாம, பவானி நம்பாத பவானி, இதுவும் போய் பவானி நம்பாதன்னு சொல்லி சொல்ல. ஆனா பொண்ணையோ பவானி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்களுமே கண் கலங்கி ரொம்பவே கோபத்தோட, இதுக்கு மேலேயும் நீங்க இந்த விஷயத்துல போய் சொல்லவே முடியாது, அதான் நீங்க பண்ண பாவம் எல்லாமே இப்ப வெளிய வந்துருச்சு. இதுக்கப்புறமாவும் எதுக்காக நாடகம் ஆடி எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, உடனே பக்கத்துல இருந்த உஷாவா, ஏய் நிறுத்து, கண்டிப்பா சுந்தரண்ணா இதை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, நான் இது எதையுமே நம்ப மாட்டேன், நீ தான் கண்டிப்பா சுந்தரனாவை மாட்டி வர்றதுக்காக ஏதோ ஒரு திட்டம் போட்டு யாரையோ வச்சு இந்த மாதிரி சுந்தரனாவோட ஃபோன் நம்பரை கொடுத்து அவங்களுக்கு கால் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு நீ சொல்ற மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து பேச வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம அதனாலதான் இந்த மாதிரி நீ நினைச்ச மாதிரி எல்லாம் சுந்தரனா மேல நாங்க சந்தேகப்படுவோம்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே உன்னோட பிளான்னு சொல்லிட்டு மறுபடியுமே பேச ஆரம்பிக்க. ஆனா பொண்ணையோ, அக்கா தயவு செஞ்சு எதை பேசினாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுங்க, ஏன்னா இது பவானி அக்காவோட வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை. அது மட்டும் இல்லாம ஒருவேளை நான் இதை பண்ணியிருந்தா அப்புறம் எப்படி சுந்தரனோட போன்ல அந்த பொண்ணும் அவங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோலாம் வந்திருக்கும், அதையுமே நான் தான் பிளான் போட்டு
ஏதாவது எடிட் பண்ணி வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல போறீங்களா என்ன? அது மட்டும் இல்லாம ஷிவானி பாப்பாவே அவங்க 2 பேரையுமே வெளிய பார்த்ததா சொல்றா. ஏன் நீங்க நான் சொல்றத நம்பலனா கூட பரவால்ல. "சிவானி பாப்பாவ கூடவா நம்ப மாட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது மட்டும் இல்லாம, "பாருங்க நீங்களே சுந்தரண்ணாவோட முகத்த பாருங்க. அவங்களோட முகத்திலேயே எது உண்மைன்றது எழுதி ஒட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் நடந்தது உண்மையா இல்லாம இருந்திருந்தா, அவங்க கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல கோவமாவது பட்டுருப்பாங்கல்ல. ஆனா பாருங்க அவங்க பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. இதுலேருந்தே உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரல." அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சுந்தரும், "ஐய்யய்யோ! இதுக்கு மேலயும் நம்ம கோவப்படாம இருக்கக்கூடாதுன்னு" உடனடியா பொண்ணுகிட்ட, "ஏய் நிறுத்து. நீ சொல்றது எல்லாமே பொய்யின்னு எனக்கும் தெரியும். இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு மேலயும் நீ எந்த நாடகமும் ஆடாதன்னு" சொல்லிட்டு ஜெயா கிட்ட, "அத்த தயவு செஞ்சு இந்த பொண்ணிய நம்பாதீங்க. இவ நம்மளோட குடும்பத்த பிரிக்கணுன்ற காரணத்துக்காகவே இந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவளோட சுயரூபம் என்னன்றது இதுக்கு முன்னாடியே சக்தியோட கல்யாணத்துல அவ பண்ணின குழப்பத்துலேருந்தே உங்களுக்கு புரிய வந்திருக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நான் சொல்றத நம்புங்க. இது எல்லாமே பொய். எல்லாமே என் மேல வீணா பழி போட்டு இந்த வீட்ட விட்டு என்ன துரத்தணுன்றதுக்காக பொன்னி போட்ட மாஸ்டர் பிளான். தயவு செஞ்சு அவளோட பிளான நீங்க நம்பி ஏமாந்துராதீங்கன்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு ஜெயாவும் இப்பதான் லைட்டா புத்திசாலித்தனமா, அப்படியே பொண்ணு இது எல்லாமே பிளான் போட்டு பண்ணியிருந்தாலும், அந்த பொண்ணோட ஃபோட்டோ எப்படி உங்களோட ஃபோன்ல வந்துச்சு? அது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணே உங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நம்மளோட விஷயம் வெளிய தெரிய வந்துருச்சா? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம, பவானியோட குரல கேட்ட உடனேயே அவ ஃபோன் கால கட் பண்ணிட்டா. ஆனா, இது எல்லாத்துக்குமே என்ன அர்த்தம்? ஒருவேள பொன்னி சொன்னது தான் உண்மையா? நீங்க நிஜமாவே என்னோட பொண்ணுக்கும், என்னோட குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு பதட்டத்தோட சுந்தர், "இல்ல அத்த இல்ல. நான் நிஜமா அப்படி எதுவும் பண்ணல. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா ஸ்வேதாவோட அண்ணன் தாஸ் மறுபடியும் பண விஷயத்த பத்தி கேட்கறதுக்காக சுந்தருக்கு கால் பண்றாங்க. உடனே அந்த காலையுமே அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்ட பொண்ணையோ ரொம்பவே கோபத்தோட சுந்தரம் மறைச்சு பார்க்க, அது மட்டும் இல்லாம சுந்தரம் உடனடியா அந்த போனை பொண்ணுகிட்ட இருந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு போக, ஆனா ஜெயாவோ அவங்கள தடுத்து நிறுத்திடுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத தாஸோ, பரவாயில்ல இந்த உண்மை அவங்களோட வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா நமக்கு நல்லதுதான், நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைச்சதுனால அவங்க கிட்ட, என்ன மச்சான் என்னோட தங்கச்சியோட கர்ப்ப விஷயம் அந்த பொண்ணால உங்களோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு போல. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி இப்பதான் சொன்னா, ஏதோ உங்களோட பொண்டாட்டி உங்களோட போனை அட்டன் பண்ணாங்களா. அது மட்டும் இல்லாம இவ்வளவுமே நிறைய விஷயத்த உளறிட்டா போலயே. பரவாயில்ல உங்களோட குடும்பத்துக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் தெரிய வரதான் போகுது. ஸோ இப்ப தெரிஞ்சது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்டலாம் நாங்க பேசிட்டோம். இந்த கர்ப்பத்த கலைக்கிறதுக்கு இன்னுமே நிறைய பணம் தேவைப்படும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட குடும்ப மானம் போகக்கூடாதுன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 10,00,000 ரூபாவ எக்ஸ்ட்ரா குடுத்துருங்க. ஏன்னா இந்த விஷயத்துல தான் உங்களோட குடும்பத்துக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு. ஸோ அவங்க கிட்ட இல்லாத பணமா? இதெல்லாம் ஒரு சாதாரண பணம். அதனால அவங்க கிட்ட வாங்கி எங்க கிட்ட குடுத்துருங்க. அப்பதான் உங்களோட மானமும், உங்களோட குடும்ப மானமும் போகாம இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா ஃபோன கட் பண்ணா, அப்போ இந்த மாதிரி ஸ்வேதாவோட அண்ணன் பேசினது எல்லாத்தையுமே கேட்டாச்சு. ஜெயாவோ செம்ம ஷாக்காக பவானியோ தலையில அடிச்சுக்கிட்டு, அழுதுகிட்டு கீழ உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சுந்தர் அவங்களோட பக்கத்துல போக பாக்க, ஆனா அவங்கள கோவத்துல தடுத்து நிறுத்தின ஜெயாவோ, "இதுக்கு மேலயும் என் பொண்ணு பக்கத்துல கூட நீங்க போகக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அவங்களோட கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறைய விட்டுட்டு, அவங்கள செம்மையா மறிச்சு பார்க்க, உடனே ஜெயா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுந்தரும் செம்ம ஷாக்லயும், பயத்துலயும் நடுங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க.